அன்பு நண்பர்களே, இன்றைய தலைப்பில் என்ன சொல்லியிருக்கோம்னா, ஒரு அன்பர் கேட்டிருக்காங்க, ஏதாவது இந்த விரல் நுனிகள்லாம் வைப்ரேஷன் வரும்னு சொல்கிறாங்களே, கைகளில் ஆசீர்வாதம் பண்ணும்போது வைப்ரேஷன் அவங்களுக்கு விட்டு அங்கே பாயுன்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதாவது நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் கடுமையான தியானத்தில் இருந்தோம். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கே கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம்லாம் தியானம் பண்ணுவோம். அதாவது என்னைக்கு லீவ் விடுறாங்களோ அன்னைக்கு முழு டே தியானம்தான். ஸோ காலையில் அந்த ஒரு 9 மணிக்கு உட்காந்தோம்னா அப்படியே தொடர்ந்து ஈவினிங் ஒரு 5 அந்த ரேஞ்சு வரைக்கும் கூட நடந்திருக்கு. அந்த தியான பயிற்சியில் அப்படியே இருந்திருக்கிறோம். அது என்ன சொல்கிறது, அந்த மாதிரிலாம் இருந்த காலம்தான் அது. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 2 கைகளையும் நம்ம கிளாப் பண்ணுற மாதிரி, அந்த கிளாப் பண்ணுற மாதிரி இருக்கிறதுல நம்ம 2 கையையும் சுழட்டணும்னு வச்சுக்கோங்க. அதாவது இப்படி 2 கைகளுக்கு இடையில் நம்ம சுழட்டுனாக்கா இந்த 2 கைகளுக்கு இடையில் பயங்கரமான ஒரு வைப்ரேஷன் 2 கைகளுக்கு நடுவில் அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, அந்த மேக்னெட்டுக்கிட்ட வரும் பாருங்க ஒரு இது ஃபோர்ஸு, அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் இந்த கைகளில் அப்போல்லாம் இருக்கும். அது மாதிரி பார்த்திங்கன்னா கண்களால் ஒரு பொருளை பார்க்கும்போது அந்த பொருளை அப்படியே அசையும். ஒரு கீ செயினை கண்ணுக்கு நேராக வச்சு அதை பார்த்தோன்னா அது கீ செயின் சுற்றும். இப்படியெல்லாம் நடந்திருக்கு, சரியா? ஆனால் அதை ஒரு காலகட்டத்தில் அதை உணரும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இது எல்லாமே ஒரு மாதிரி நம்ம உடற்பயிற்சி செய்கிற மாதிரி தாங்க. வேறு உடற்பயிற்சி செய்துக்கினே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாடி மசில் பில்டிங் ஆகும். அப்படியே பாடி பில்டராக இருப்பீங்க. அப்புறம் உடற்பயிற்சி செய்கிறத நிறுத்திட்டீங்க அப்படின்னா புஷ்ஷுன்னு உடம்பு திருப்பி பழைய நிலைமைக்கு இறங்கிக்கும். ஸோ இதுவும் ஒரு நிரந்தரமில்லாத தன்மைன்னு அப்போ புரிஞ்சுது. அப்போல்லாம் விளையாட்டாக அந்த என்ன சொல்கிறது, அந்த பொருட்களை சுத்த வைக்கிறது அதெல்லாம் பண்ணுவோம். ஆனால் அது பிரயோஜனம் இல்லை அப்படின்றத அப்புறமேட்டா புரிஞ்சுது. ஏன்னா அது ஒரு நிலையற்ற தன்மையாக இருக்குது. எப்போ நீங்கள் அந்த தியானத்தினுடைய பவரில் இன்க்ரீஸ்டாக இருக்கிறீங்களோ அப்போ இதெல்லாம் நிகழுது. அப்புறமேட்டா பார்த்தோன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடுது. ஸோ இது ஒரு 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 அழியாத்தன்மையோடு நம்ம கூட இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா இல்லை. அதனால் அதை பற்றின விஷயங்கள் இந்த என்ன சொல்கிறது, அதை வச்சு தான் இப்போ அந்த ரேக்கி அது இது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. நல்லது தான். ஆனாலும் இதை உடம்புக்கு நீங்கள் பெட்ரோல் போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி நீங்கள் தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நடக்கும் அப்படின்றது எனக்கு அதில் ஒரு பெரிய உடன்பாடு இல்லை. ஏன்னா நம்ம போகிற பாதையில் எது கிடைச்சாலும் நிரந்தரமாக கிடைக்கணும். நிரந்தர தன்மை உள்ள பொருள் தான் கடவுள் தன்மை. அது இல்லாத விஷயங்களை எல்லாம் நம்ம ஒதுக்கிட்டு போயிடணுன்றது தான் என்னுடைய கருத்து.